ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்க தோலெல்லாம் உரிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் இறக்கிடலாம். சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம், அதாவது ஹல்வா ரெசிபி. அது டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ஸில் செய்ய போகிறோம். அதாவது CWC to CWH அப்படின்னா குக் வித் கோமாளி டு குக் வித் ஹைஸ்ட். குக் வித் கோமாளியில் செஞ்ச ரெசிபீஸை நம்ம வந்து இங்கே ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது கண்டென்ட்டை ஆட்டையை போட்டு நம்ம பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால தான் குக் வித் ஹேஸ்ட் அப்படின்ற கண்டென்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கில் ஹல்வா செய்ய போகிறோம். இப்போ இதை செய்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு தேவை. ஸோ அதை முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கணும். ஸோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து அதை தோல் எல்லாத்தையும் சீவிடுவோம். சீவிட்டு இதை நம்ம வேக வைக்கணும். ஸோ முழுசாக போட்டு வேக வைக்காமல் 4-5 பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு ஒரு 2-3 விசில் வரைக்கும் விட்டோன்னா நல்லா மசிஞ்சிரும். ஸோ ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ வேக வச்சு நான் எடுத்துட்டேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம சும்மா கத்தியை வச்சு குத்தி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கை டக்குன்னு குத்தினோடனே வெளியில் வந்துருச்சு. ஸோ நல்லா வெந்திருக்கு. ஸோ தண்ணியை வடிகட்டிட்டு கிழங்க தனியாக எடுத்து வச்சுட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுருவோம். என்கிட்ட ஸ்மேஷர் இருக்குது. ஸோ அதை வச்சு நல்லா நான் மசிச்சு விட்டுறேன். நல்லா மசிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து அதில் வெல்லம், தூள் வெல்லம் இருக்குது. ஸோ அந்த தூள் வெல்லத்தை நான் என்ன பண்ணுறேன்னா தண்ணி ஊற்றி இதை கேரமல் பண்ணி எடுத்துக்கிறேன். பட் கலர் ஆல்ரெடி வெல்லன்றதுனால உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ நாட்டு வெல்லம் தான், அதனால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நம்ம டைரெக்டாக கூட சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதை நாட்டு சர்க்கரையை வந்து டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் நம்ம கிண்டும்போது. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சாச்சு கரைஞ்சதுக்கப்புறம். இப்போ இன்னொரு பேன் எடுத்து அதில் நெய் விட்டு 4-5 முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். தனியாக வச்சுட்டு அதே பேன்லேயே நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்கிற கிழங்கை நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா இதை கிண்டி விட்டுறணும். அது நெய்யில் நல்லா அதை இறங்கி அதனுடைய வாசனை மாறும். அது மாறினதுக்கப்புறமா 2 கப்பு பால் சேர்த்துக்கிறோம். 2 கப் பால் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து அதனுடைய திக்னஸ் போயிட்டு அது கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அதனுடைய கெட்டித்தன்மை போயிடும். கெட்டித்தன்மை போயிட்டு அது கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி இந்த கரைச்சி வச்சுருந்த சர்க்கரை பாகு, அதாவது வெள்ளைப்பாகை நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம டைரெக்டாக கூட அந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கலருக்காக தான் நம்ம இதை வெல்லம் சேர்க்குறோம். அப்படி இல்லை சர்க்கரை வேணுனாலும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சும்மா 3 தடவை 3 பேட்சாக பிரித்து நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஹல்வா செய்கிறோன்னா அப்படின்னா கண்டிப்பாக நெய் சேர்த்தா தான் அதனுடைய டேஸ்ட் கொஞ்சம் நமக்கு எடுத்து கொடுக்கும், அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் ஹல்வாவுக்கு வந்து நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ 2-3 பேட்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரியை மேலே சேர்த்து இறக்கிட்டோம்னா ஹல்வா ரெடி ஆகிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். வேக வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வேலை, அது 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதை கிண்டி இறக்கிற போகிறோம். ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதை நம்ம இப்போ இறக்கிட்டு மேலே திருப்பி ஒரு 4-5 முந்திரியை போட்டு சர்வ் பண்ணோன்னா சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோட சூப்பரான ரெசிப்பியில் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.